தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்வது என்ற ஒரு தலைப்பில் தொடர் போதனை வழங்கி வருகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்வது. இன்றைக்கு ஞானத்தை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பார்க்க போகிறோம். ஞானத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள், த ப்ராமிசஸ் ஆஃப் விஸ்டம், ஞானம். பல காரியங்களை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். வேதத்தில் நமக்கு ஞானத்தை தருவேன் கூட வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையான ஒரு காரியம் இதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, ஞானத்தை குறித்த சில அடிப்படை காரியங்களை பார்க்க போகிறோம். ரெண்டாவது, ஞானத்தை குறித்த வாக்குத்தத்தங்களை பார்க்க போகிறோம். மூன்றாவது, இந்த ஞானத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவது, ஞானத்தை குறித்த சில அடிப்படை காரியங்கள், த பேசிக்ஸ் அபவுட் விஸ்டம். எனக்கு கொஞ்சமாக இது தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா இந்த வாக்குத்தத்தங்கள் மேலே இன்ட்ரெஸ்டே வராது. ஞானத்தை குறித்த வாக்குத்தத்தமா அப்படின்ற மாதிரி சிலருக்கு இது போராக தோணலாம், அல்லது இதெல்லாம் ஒரு வாக்குத்தத்தமா அப்படின்னு கூட தோணலாம். அதனால் சில காரியங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஞானத்தை குறித்த சில அடிப்படைகளை புரிஞ்சுப்போம். ஞானம் என்றால் என்ன? வாட் இஸ் விஸ்டம்? Wisdom is the ability to use knowledge practically so as to succeed in life. வாழ்க்கையில் வெற்றி பெறுகிற விதத்தில் அறிவை பிராக்டிக்கலாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் தான் ஞானம். அதாவது அறிவு வச்சிருப்பது மட்டும் ஞானம் இல்லை. அறிவு வச்சிருந்தா ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அறிவு இருக்கணும். கடவுளை குறித்த அறிவு, நம்மை குறித்த அறிவு, உலகத்தை குறித்த அறிவு இருக்கணும். ஆனால் அந்த அறிவை எடுத்து அன்றாட வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில் அந்த அறிவை பிராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் தான் ஞானம். சில நேரம் பொதுவாக அப்படி இருக்காது, ஆனால் சொல்கிறேன், சில நேரம் ரொம்ப படித்தவங்க, நிறைய அறிவு உள்ளவங்க, ஒரு விதத்தில் PhD கூட படிச்சிருப்பாங்க ஒருவேளை, ஆனால் வாழ்க்கையில் வர ப்ராக்டிக்கலான ப்ராப்ளமை அவங்க ஒரு வெற்றிகரமான விதத்தில் அவங்களால கையாள முடிய மாட்டேங்குது. ஆனால் இது வேற ஒருத்தர் எடுத்துக்கோங்க, ஒருவேளை அவங்க ஸ்கூல் படிப்பு கூட முடிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் வர ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸை ரொம்ப ஞானமாக கையாளுவாங்க. சில பார்த்துருக்கீங்களா? அப்போ அதுதான் அந்த வித்தியாசம். அந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் உடைய வித்தியாசம் என்னன்னா, இது ஞானம் என்பது அறிவை எடுத்து ப்ராக்டிக்கலாக உங்கள் வாழ்க்கையில் வர்ற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி முன்னேறக்கூடிய அந்த ஆற்றல், அதுதான் ஞானம். வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏரியாவிலையும் வெற்றி பெறுவதற்கான, சரியாய் வாழ்வதற்கான விதத்தில் அறிவை பயன்படுத்துவது. அல்லது இப்படி சொல்லலாம், ஞானம் என்றால் இட் இஸ் ஐடியாஸ் தட் வில் பிரிங் யூ சக்சஸ் இன் லைஃப். வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஐடியா ஒரு ஐடியா கண்டுபிடிப்பாளர் ஆக்கிடுது. ஒன் ஐடியா மேக்ஸ் அ பர்சன் அன் இன்வென்டர். சும்மா ஒரு ஐடியா வந்ததுனால ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சி பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஒரு ஐடியா அவங்க வாழ்க்கையை மாற்றிடலாம். அந்த மாதிரி வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருகிற ஐடியாஸ், அதுக்கு பேர் தான் ஞானம். அல்லது வாழ்க்கையை நன்றாய் வெற்றிகரமாய் வாழக்கூடிய ஒரு திறமைன்னு கூட சொல்லலாம் ஞானத்தை. அன்றாட வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளை நல்லா புரிஞ்சிப்பது, அதன் மத்தியில் சரியான காரியத்தை செய்து வெற்றி பெறுவது, அதுதான் ஞானம். இந்த ஞானத்தினுடைய வேல்யூ என்னது? ஞானத்தினுடைய வேல்யூ, அதாவது எவ்வளோ மதிப்புள்ளது, எவ்வளோ முக்கியமானது, இது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துது, இதை உணரணும் பாருங்க. அப்போ தான் இந்த வாக்குத்தத்தங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்படி சொல்கிற ஞானத்தினுடைய வேல்யூ, மதிப்பு என்னன்னா, அது இல்லாமல் வேற என்ன இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது, நாசமாயிடும். இந்த ஞானம் மட்டும் இல்லாமல் வேற நன்மையான காரியங்கள் இருந்தால் கூட பிரயோஜனம் கிடையாது, அதெல்லாம் கெட்டு போயிடும். ஞானம் இல்லாமல், ஞானம் இருந்தால் எல்லாமே வாய்க்கும், எல்லாமே இன்னும் நல்லா ஆகிடும். உதாரணத்துக்கு, இப்போ நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம் சொல்கிறோம்ல, விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் ரொம்ப முக்கியம்தான். விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தொடக்கத்துக்கு அவசியமான ஒரு காரியம். வேறு எதுவும் இல்லைன்னா கூட விசுவாசம் இருந்தால் போதும். இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கி உங்களுக்கு ஞானம் இல்லைன்னா கூட விசுவாசம் தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது விசுவாச வாழ்க்கையினுடைய ஆரம்பம். தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்கன்னா
ஞானம் இல்லாமல் வாழ முடியாது. சிலர் விசுவாசன்ற பேரில் நான் இதை விசுவாசிக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன், உறுதியாக விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் முட்டாள்தனமாக நடந்துப்பாங்க. ஆனால் கேட்டால் விசுவாசமாக இருக்கிறேன்னுவாங்க, விசுவாசிக்கிறேன்னுவாங்க. ஆனால் அவங்க நடந்துக்கிற விதத்தில் ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கும். அப்போ அது உண்மையான விசுவாசம் கிடையாது. பைபிள் விசுவாசத்தோட ஞானமும் கலந்து இருக்குது பாருங்க. பைபிள் போதிக்கிற விசுவாசத்தோட ஞானமும் கலந்து இருக்க வேண்டும். அன்பு கூட அப்படிதான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்பு ரொம்ப முக்கியம். நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் விசுவாசம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உச்சகட்டம் அன்பு. விசுவாசத்தில் தொடங்கி அன்பில் போய் முடிக்கிறோம். ஆனால் இந்த அன்பு கூட ஞானம் இல்லாமல் வேஸ்ட்டு. ஞானம் இல்லாமல் வேஸ்ட்டு. அல்லது கொஞ்சம் ப்ராக்டிக்கலான உதாரணம் கொடுக்குறேன் நான். ஒரு குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. திருமணமாகட்டும் அல்லது பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஞானம் வேணும். ஒன்றும் இல்லை, யாரை கல்யாணம் பண்ணணும்னு சூஸ் பண்ணுறதுக்கே ஞானம் வேணும். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த திருமணத்தை தக்க வைக்கிறதுக்கு ஞானம் வேணும். அப்புறம் ஞானம் இல்லாமல் பிள்ளைகளை பெற்றுக்கலாம், ஆனால் ஞானம் இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்க முடியாது. அதுக்கு ஞானம் வேணும். எல்லாத்துக்குமே ஞானம் வேணும் இல்லையா? லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணணும்னா சில நேரம் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் என்ன ஒரு அப்ரோச் எடுத்துக்கிறாங்கன்னா, நான் ஒரு தீர்க்கதரிசிட்ட போகிறேன், அவர் சொல்லட்டும் நான் எந்த பெண்ணை திருமணம் பண்ணணும், தீர்க்கதரிசியே இந்தாங்க ஒரு 2-3 ப்ரப்போசல் இருக்குது, நீங்கள் எதுன்னு சொல்லுங்கள். இப்படியா கடவுள் நம்ம வாழணும்னு விரும்புகிறாரு? தீர்க்கதரிசிட்ட போ, அவர் சொல்கிற பெண்ணையோ மாப்பிள்ளையோ நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இது பெரிய உன்னதமான கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அவரை போல ஒரு ஞானத்தை நாம் டெவலப் பண்ணிக்கணும். அல்லது தீர்க்கதரிசிட்ட போகாமல் சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் எனக்கு காண்பி, ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைகள் விளாடுற கேம் மாதிரி இனி மினி மைனிமோ எது உம்முடைய சித்தம் ஆண்டவரே, இப்படியா சூஸ் பண்ணணும். ஞானத்தை கொடுக்குறார் தேவன் நமக்கு. ஞானத்தை நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஞானம் உள்ளவர்களாய் ஒரு சாய்ஸை எடுக்கணும். அவர் நமக்காக அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் விரும்புகிறார். ஒரு ரோபாட்டை போல நம்மளை நடத்த விரும்பவில்லை. நமக்குன்னு சில ஃப்ரீடத்தை கொடுத்துருக்கிறார். அதே நேரத்தில் ஞானத்தோடு அந்த ஃப்ரீடத்தை நாம் பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். அப்போது யார் கல்யாணம் பண்ணுறதுன்னு தேர்ந்தெடுக்கிறப்போ ஞானம் அவசியம். அது மட்டும் இல்லை, கல்யாணம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் திருமணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே அவசியம். வெறும் அன்பு இருந்தால் பத்தாது. சில நேரம் லவ் மேரேஜ் கூட ஃபெயிலியர் ஆகிடுது. ஏன்? அன்பு கூறுறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதமான அன்பு இருக்குது, ஆனால் மனைவிட்டு எப்படி பேசணும்னு தெரில, கண்ணாமன்னா அடித்து தள்ளுறது. அல்லது மனைவி கணவன்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரில. ஏட்டிக்கு போட்டியாக போய் ஞானம் இல்லை, பொறுமை இல்லை. ஒரு விதமான அன்பு இருக்குது, ஆனால் அது குறைவுள்ள அன்பு, அது உருப்படியான அன்பே கிடையாது. அதை வச்சு நிலைக்க முடியாது திருமணத்தில். இந்த ஞானத்தை அதோட கலக்கலைன்னா போச்சு. அதே மாதிரி தான் பிள்ளைகளை வளர்ப்பதும். ஞானம் இல்லைன்னா ஒன்று ஓவராக கண்டிச்சிருவோம், இல்லைன்னா கண்டிக்காமல் லூஸாக விட்டுருவோம், எப்படி போனாலும் கெட்டுருவாங்க. ரொம்ப சிக்கலான விவகாரம் பிள்ளைகளை வளர்க்கிறது. ஒவ்வொரு பிள்ளையும் வித்தியாசமாக இருக்கும், அந்த பிள்ளையினுடைய பர்சனாலிட்டி வித்தியாசமாக இருக்கும். அந்த பர்சனாலிட்டி அறிந்து கொண்டு நாம் கண்டிக்கிறோமோ போதிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஏற்ற மாதிரி அப்ரோச் பண்ணணும். எல்லா பிள்ளையும் ஒரே விதமாக அப்ரோச் பண்ண முடியாது. அல்லது வேறு விதமான உதாரணம் கொடுக்குறேன். பணத்துலேயும் பண விஷயங்கள்லையும் ஞானம் வேணும் பாருங்கள். என்ன ஒரு வருத்தப்படக்கூடிய காரியம் என்னென்னா, ஸ்கூலில் நமக்கு என்னென்னத்தையோ சொல்லி கொடுத்தாங்க, ஒரு நாளும் பணத்தை பற்றி சொல்லி தந்ததே கிடையாது. நான் ஸ்கூலில் படித்தப்போ எனக்கு பணத்தை பற்றி எவ்வளோ சப்ஜெக்ட் வந்தது, என்னென்னமோ சப்ஜெக்ட் வந்தது, ஒரு சப்ஜெக்ட் கூட பணத்தை பற்றி வரவே இல்லை. இப்போ ஸ்கூலில் பெருசாக பணத்தை பற்றி சொல்லித்தரல. பொதுவாக கிறிஸ்தவ சபைகள்லையும் பணத்தை பற்றி சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம சபையை நம்ம சபையில் அதை பற்றிலாம் பேசுகிறோம். பொதுவாக கிறிஸ்தவ சபைகளில் அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா பேசினா ஜனங்க தப்பாக நினச்சிக்குவாங்கல்லன்னு. பாஸ்டர் பணத்துக்கு கேட்குறாருன்னு நினச்சிப்பாங்க, அல்லது பாஸ்டர் ஆவிக்குரிய மனுஷன் இல்லைன்னு நினச்சிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பணத்தை பற்றி பேசுகிறாரு சபையில். அப்போது இந்த மாதிரிலாம் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதுனால சபைகள்லையும் பணத்தை பற்றி கடைசியில் ஸ்கூல்லையும் பணத்தை பற்றி சொல்லித்தரல, சபைகள்லையும் பணத்தை பற்றி சரியான கண்ணோட்டத்தை கொடுக்கல. அதனால தான் அநேகர் பண விஷயங்களில் தோல்வி பெறாங்க.
வாழ்க்கையில் நமக்கு ஒரு காரியத்தை ஒருத்தர் சொல்லி தரலன்னா நாம் அந்த ஏரியாவில் சக்ஸஸ் ஆக முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து தான் கற்றுக்கிட்டீங்க. எப்படி நடக்க கற்றுக்கிட்டீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சாப்பிட கற்றுக்கிட்டீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி வாசிக்க கற்றுக்கிட்டீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி எழுத கற்றுக்கிட்டீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. நல்லா சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்களில் தான் நாம் சக்ஸஸ் ஆகிறோம், நல்லா செய்கிறோம். பண விஷயங்கள்லையும் நமக்கு ஒரு ஞானம் வேணும் பாருங்கள். ஞானம் இல்லாதனால தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக போயிடுறாங்க. ஒன்று, உலக பிரகாரமான ஒரு கண்ணோட்டம் உண்டாயிடுது சிலருக்கு பணத்தை குறித்து. பணம் தான் எல்லாம், பணம் தான் நம்பர் ஒன், அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம், லாபத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு பின்னால் அல்லன்னு அலைஞ்சு போகிறாங்க. இல்லை, அது உலக பிரகாரமான ஒரு கண்ணோட்டம். இல்லைன்னா நான் கிறிஸ்தவன், நான் பெரிய ஆவிக்குரியவன்ட்டு அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு பணமே கட்டது, ஐயோ அது வேண்டாம், அது நம்மளை கெடுத்துரும், அதுக்கும் நமக்கும் ரொம்ப தூரமாக இருக்கணும், சபையில் பணத்தை பற்றி பேசாதன்னு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு, கிறுக்கத்தனமான ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. ஞானம் இல்லை, பணத்தை குறித்த ஒரு ஞானம் இல்லை. பணத்தை குறித்த ஞானம் இருக்குமானால் தேவனே நம்மை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்குறாருன்னு அறிவாங்க, ஒரு நோக்கத்துக்காக கொடுக்குறாருன்னு அறிவாங்க. பணத்தை கொண்டு நாம் தேவனை கனப்படுத்தணும். தசம்பாகம் கொடுப்பதன் மூலமாய், ராஜ்யத்தின் ஊழியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவதன் மூலமாய் தேவனை கனப்படுத்தணும். பணத்தை சேவ் பண்ணுறது முக்கியம், இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம். இதெல்லாம் தெரியணும் பாருங்க. ஜனங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு அதை பற்றி போதனை கேட்டது கிடையாது. ஆகவே அந்த ஏரியாவில் பெரிய சக்ஸஸ் ஆகலை, அவங்க ஆக முடியாது. அதை குறித்த போதனை கேட்கலன்னா அதில் பெருசாக சக்ஸஸ் ஆக முடியாது. அல்லது இன்னொரு உதாரணம் எடுத்துக்கோங்க. ஞானம் எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்கிறேன். அது இல்லைன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வாழ்க்கையில் சில கஷ்ட காலங்களை சந்திக்கிறீங்கன்னா, ஒருவேளை என்னத்தையோ அல்லது யாரையோ இழந்திருக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு பெரிய ஒரு வலியும் வேதனையும் கொடுக்குதுன்னா, அல்லது ஏதோ ஒரு சவால், பிரச்சனை, போராட்டம் அதன் வழியை கடந்து போய்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஞானம் தேவை, ஆவிக்குரிய ஞானம் தேவை. யாக்கோபு 1:2-4 போதிக்க அந்த ஞானம் தேவை. யாக்கோபு என்ன சொல்றாரு அங்க? சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றப்போ அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க? சந்தோஷமாக எண்ணுங்கள். சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்ல, சந்தோஷமாக எண்ணுங்கள். எப்படி சந்தோஷமாக எண்ண முடியும்? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, ஒரு காரியத்தை அறிந்து, இந்த கஷ்டத்தில் இருக்கிறப்ப கூட இதை மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வெறும் ஒரு கஷ்டம் மட்டும் கிடையாது, இது உங்கள் விசுவாசத்தை சோதிக்கிற ஒரு டெஸ்ட். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையா பாருங்க. இதுக்கு ஆவிக்குரிய ஞானம் வேணும் பாருங்க. பிரச்சனையா மட்டும் பார்க்காம இது ஒரு விசுவாச பரீட்சையாய் பார்க்க வேண்டும். இட்ஸ் a test of my faith. இதை நான் சரியான விதத்தில் அணுகினேன்னா இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆவேன். பாஸ் ஆனேன்னா இந்த பிரச்சனையை விட்டு கடந்து வெளியே வர்றதுக்குள்ள நான் வெளியே வந்துடுவேன்றது மட்டும் இல்லை, என் விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த பரீட்சையானது என் பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. வாழ்க்கையின் பிரச்சனைகள் வர்றப்போ அது வெறும் பிரச்சனையாக பார்க்கக்கூடாது, அது ஒரு விசுவாச டெஸ்ட்டாக பார்க்கணும். இதில் நான் அணுக வேண்டிய விதத்தில் நான் அதை அணுகுனேன்னா தேவனுடைய கிருபையினால இதுலேருந்து வெளியே வருவேன்றது மட்டும் இல்லை, என் விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமை இன்னும் டெவலப் ஆகும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவேன். உள்ள நான் இன்னும் ஒரு பூரணராக ஆகிடுவேன். முதிர்ச்சி உள்ள ஒரு கிறிஸ்தவனா, இன்னும் கொஞ்சம் மெச்சோர் கிறிஸ்டியனா இதுலேருந்து நான் வெளியே வருவேன். ஆவிக்குரிய ஞானம் எல்லாருக்கும் அந்த ஞானம் இல்லை, எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த ஞானம் இல்லை. ஆனால் அந்த ஞானமுடையவர்கள் பிரச்சனையை சந்திக்கும் போது அவங்க வேற மாதிரி சந்திப்பாங்க. அவங்களும் அழுவாங்க, அவங்களும் துக்கிப்பாங்க, அவங்களும் சில நேரம் அவங்களும் ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. ஆனால் அப்படியே இருக்க மாட்டாங்க, எந்திரிச்சிடுவாங்க. இல்லை விசுவாச பரீட்சை அது விடக்கூடாது.
இறுதியாக எனக்கு இது நன்மையாக தான் முடியும், இறுதியில் எனக்கு இது தீமையாக முடியாது, நன்மையாக தான் முடியும். அவனை தொடர்ந்து நம்ப போகிறேன், தேவன் போதுமானவன் நம்ப போகிறேன், என்னோட இருக்கிறார், என்னை விட்டு விலகலை, என்னை விட்டு கைவிடலை, நம்ப போகிறேன். அப்போது பொறுமை டெவலப் ஆகுது, உள்ள ஒரு மனத்திடன் டெவலப் ஆகுது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே அவங்க இன்னும் ஒரு வளர்ந்த ஒரு கிறிஸ்தவனா, ஒரு முதிர்ச்சி அடைந்து. ஞானம் தேவை பாருங்க இதுக்கெல்லாம். அல்லது சிலர் சொல்கிறாங்க, இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன், இந்த நவீன காலத்தில் வேலைலாம் ரொம்ப கஷ்டங்க, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம்லாம் என்ன ஆக போதோ, உலகத்தையே டேக் ஓவர் பண்ணுது, என்ன நடக்க போதோ யாரு கண்டா, இப்படி அப்படின்னு பேசின்னு இருக்காங்க பாருங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய கண்ணோட்டம் என்னவா இருக்கணும்? எவ்வளோ புது புது சேலஞ்சஸ் உலகத்தில் வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஞானத்தை தேவன் தருவார். ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குன்னா சொல்யூஷன் இருக்குங்க, அது தேவ ஞானம். தேவன் ஒரு ஐடியாவை கொடுத்தா இந்த நவீன காலத்தில், இந்த புது சேலஞ்சஸ் உடைய இந்த உலகத்தில் கூட நாம் வெற்றி பெறலாம். அந்த இசக்கார் புத்திரரை போல இருக்கணும். காலங்களை குறித்த ஒரு அறிவு அவங்களுக்கு இருந்தது பாருங்க. இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் அங்கே இருந்தார்கள் அந்த கோத்திரத்தார் மத்தியில். 1 சொல்லுது. ஞானத்தினுடைய வேல்யூ பற்றி சொல்கிறேன். அதாவது இது எல்லா வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் ரொம்ப முக்கியமாயிடுது, எல்லாத்தையுமே மாற்றுது. இல்லைன்னா எல்லாமே கெட்டுது, இது இருந்தால் எல்லாமே இன்னும் பெட்டர் ஆகிடுது. நீதிமொழிகள் 3 இதை அழகாக சொல்லி காமிக்குது. நீதிமொழிகள் 3:13 வாசிக்கிறேன் பாருங்க. ஞானத்தினுடைய வேல்யூ. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் பாக்கியவான்கள்னா சந்தோஷம் அடைவாங்க, அவங்க திருப்தி அடைவாங்க, அவங்க நிறைவு அடைவாங்க. அதான் மீனிங். 14 அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. வெள்ளி பொண்ணை காட்டிலும் கோல்டு விலை எவ்வளோ ஏறினாலும் ஞானம் அதை விட வேல்யூபிள். 15 முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்க ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல. 16 அதன் வலது கையில் தீர்க்காயசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. தமிழில் அதின் வந்துருச்சு, ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா வருது? அவள் வலது கையில் தீர்க்காயசும் அவள் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. 17 அவள் வழிகள் இனிதான வழிகள், அவள் பாதைகள் எல்லாம் சமாதானம். அவள் 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 ஏன் அதை சொல்லி காமிக்கிறேன்னா, ஆங்கிலத்தில் அப்படி தான் வருதுன்றது மட்டும் இல்லை, ஒரிஜினல் மொழியில் அப்படி தான் வருது. அதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் நீதிமொழிகள் 1-9 வரைக்கும் அந்த அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா ஞானத்தை எப்படி திரும்ப வர்ணிக்குது? ஒரு அழகான ஸ்திரீயாய் வர்ணிக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் நீதிமொழிகள் 1-9 வாசித்தீங்கன்னா அங்கே 2 பெண்கள் வர்ணிக்கப்படுகிறார்கள். ஒரு பெண் அழகான ஒரு நல்ல பெண், இன்னொரு பெண் விபச்சாரியான ஒரு மோசமான ஆபத்தான பெண். 2 பெண்களும் கூப்பிடுறாங்களாம். ஆக்சுவலாக நீதிமொழிகளை வாசிக்கிறப்போ ஒரு தகப்பன் தன் மகனுக்கு எழுதுகிற போல ஃபீல் நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. தகப்பன் சொல்கிறார், என் மகனே நான் சொல்கிறத கேட்டுக்கோ, செவிய சாய். இப்போ தகப்பன் மகனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. 2 பெண்கள் அந்த மகனை கூப்பிட்றாங்களாம். நீ இங்கே வான்னு சொல்லுது ஒரு பெண், இன்னொரு பெண்ணும் சொல்லுது நீ இங்கே வான்னு. இந்த தகப்பன் சொல்கிறாரு, இந்த பெண்ணுக்கு பின்னால் போயிடாத. எந்த பெண்ணுக்கு பின்னால்? இந்த விபச்சாரியான ஸ்திரீ. ஆக்சுவலாக நீதிமொழிகள் 9:13 மதியற்ற ஸ்திரீ அப்படின்னு தமிழில் வருது. a woman named folly அப்படின்னு வருது ஆங்கிலத்தில். இந்த ஒரு பெண்ணுக்கு பேர் மூடத்தனம், மதியற்ற ஒரு பெண். அதுதான் அந்த விபச்சாரியான பெண் 5ஆம் அதிகாரத்தில் விபச்சாரம் உள்ள ஒரு ஸ்திரீயாய் வர்ணிக்கப்படுது. அந்த பெண் கூப்பிடுது, ஆனால் அங்கே போகாதன்றாரு எழுத்தாளர். அங்கே போயிடாத, இன்னொரு பெண்ணு கூப்பிடுப்பாது, அந்த பெண்ணுக்கு பின்னால் போன்றாரு. இந்த பெண்ணுக்கு பேர் என்னது? ஞானம். இது அழகான பெண், இது நல்ல பெண். நீ இந்த பெண்ணை அடைஞ்சா அப்படிதாங்க வருது. நீ இந்த பெண்ணை அடைஞ்சன்னா உனக்கு எல்லாமே கூடவே கிடைச்சிடும். அதை தான் சொல்ல வராங்க இங்க. நீ இச்சிக்கத்தக்க ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல. 16 அவள் வலது கையில் தீர்க்காய்ச்சி. இந்த
ஞானம் என்ற இந்த அழகான பெண்ணை நீ அடைஞ்சனா கூடவே உனக்கு தீர்க்காய்சு கிடைச்சிருது. ஏன்னா அவள் வலது கையில் தீர்க்காய்சு, அவள் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அவள் வழிகள் இனிதான வழிகள், அவள் பாதைகள் எல்லாம் சமாதானம்னா ஷலோம், எந்த குறைவும் இருக்காது. 18, அவள் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அவளை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அவள் தான் கரெக்டான மொழிபெயர்ப்பு. தமிழில் அதை என்னமோ காரணத்துக்கு விட்டுட்டாங்க, அதை அதின் போயிட்டாங்க. பாயிண்ட் என்ன, ஞானம் வந்து ரொம்ப வேல்யூபிள், ரொம்ப மதிப்புள்ளது. இந்த ஒரு காரியத்தை நீ அடைஞ்சனா தீர்க்காய்ச்சியும் பெற்றுக்கொள்ளலாம், ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், கனத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி உலகம் வந்து ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் போகுது, பேர் புகழுக்கு பின்னால் போகுது, சுகம் பலன் ஆரோக்கியத்துக்கு பின்னால் போகுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, நீ ஞானத்தை அடைஞ்சா சுகம் பலன் ஆரோக்கியம் தீர்க்காய்ச்சியும் அடையலாம், ஐஸ்வர்யம் பேரு புகழ் கனம் அதையும் அடையலாம். ஷலோம், எல்லா விதத்திலையும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அடையலாம். சரி, ஞானத்தை யார்கிட்டருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? கடவுள்கிட்டருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தினுடைய ஊற்று யார்? கடவுள். கடவுள் இல்லாமல் ஞானத்தை பெற பார்த்தா எல்லாம் கெட்டுரும், எல்லாம் நாசமாயிடும். ஆதாம் ஏவாள் அதை தான் ட்ரை பண்ணாங்க. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் அந்த கனியை புசிக்காதன்னு தேவன் சொன்னார். அந்த பேரே பாருங்க, நாலேஜ் ஆஃப் த ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில். அதாவது அந்த மரத்தின் கனியை மட்டும் விட்டுருன்னாரு தேவன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நீர் சொல்கிறத கேட்க மாட்டோம், அந்த மரத்தின் கனியை புசிப்போன்னு சொல்கிறது மூலமாக என்ன சொல்கிறாங்க, கடவுள் இல்லாமல், கடவுளுக்கு பணியாமல், கடவுள் சொல்கிறத கேட்காம நாங்கள் நாலேஜை பெற்றுக்கிறோம், நாங்கள் வந்து அறிவை நாடுவோம், அதை அடைவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி போனால் எல்லாம் கெட்டுரும். அது உங்களை கடவுள் இல்லாமல் நீங்கள் அறிவையும் ஞானத்தையும் தேட பார்த்தீங்கன்னா முட்டாள் ஆகிடுவீங்க. அதான் அப்படி தான் வேதம் ஆக்சுவலாக போதிக்குது. ரோமர் 1:21 பாருங்கள். கடவுள் இல்லாமல் அறிவியின் ஞானத்தையும் தேட பார்த்தா, கடவுளை மதிக்காமல் அதை செய்ய பார்த்தா, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்காமல் ஞானி ஆக பார்த்தா பைத்தியக்கார ஆகிடுவோமா. அதுதான் சொல்லுது ரோமர் 1:21 பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அதாவது தேவனை அறிந்தும், சிருஷ்டிப்பை பார்த்தாலே தெரியுது தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. சிலர் சொல்லுவாங்க கடவுள் இருக்கிறாருன்னு ப்ரூஃப் கொடுங்க. எனக்கு சொல்லாம் போல இருக்கும். ஒன்றும் இல்லை, கண்ணாடியில் போய் உங்களே பாருங்களேன், கொஞ்சம் நல்லா பார்த்தீங்களா? நீங்கள் பிறந்ததே அற்புதம் தானேங்க. ஒவ்வொரு குழந்தை இந்த பூமியில் பிறந்ததே ஒரு அற்புதம் தானே. நீங்கள் இப்போ இருப்பதானே ஒரு அற்புதம் தானேங்க. அல்லது வெளியே போய் வானத்தை அண்ணாந்து பாருங்க, மரஞ்செடி கொடிகள் அண்ணாந்து பாருங்க, கொடைக்கானல் போய் பாருங்க. கொஞ்சம் சிருஷ்டிப்பின் அழகை பார்த்தா தெரியல, எல்லாமே கத்துது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றது மட்டும் இல்லை, அவர் பெரியவர், வல்லவர், ஞானம் உள்ளவர். நார்த்திகருக்கு கூட தெரியும், உள்ளத்தில் ஆழத்தில் தெரியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு. அதை அவங்க சப்ரஸ் பண்ணுறாங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனையில் வீணராயிட்டாங்களாம். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. 22 பாருங்க. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராய். 28 பாருங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாதிருந்தபடியால், அதாவது அவங்க அறிவில் தேவனை அவங்க கனப்படுத்தாததுனால, since they did not see it fit to acknowledge God அப்படின்னு தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனது இல்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காதனால தேவன் அவளை என்ன பண்ணிட்டாராம், கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவே தேவன் இல்லாமல் ஞானத்தை தேடுறது ரொம்ப டேஞ்சர் பாருங்க. ஆனால் அப்படி செய்ய தேவையில்ல. தேவன் வந்து ஞானத்தின் ஊற்று, நமக்கு எல்லா ஞானத்தையும் கொடுப்பார்ன்றது மட்டும் இல்லை, கொடுக்குறேன்னு வாக்கு பண்ணிட்டார்.